குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பயணத்தின் போது தடை செய்வதாக இருந்தால் ஒன்றில் நீதிமன்றம் அவருக்கு தடை உத்தரவு விதித்திருக்க வேண்டும். அது நடக்கவில்லை. அல்லது சபாநாயகர் அவர் செல்வதற்கு அனுமதிக்க கூடாது என்று ஏதோ ஒரு தடை உத்தரவு சொல்லியிருக்க வேண்டும். இந்த 2 சம்பவங்களும் நடைபெறவில்லை. அவர் தடை செய்யப்பட்ட அமைப்புகளை பார்க்க செல்ல முற்பட்ட போதுதான் அவருக்கு இந்த தடை விதிக்கப்பட்டது என்றார். அவர் சொல்லுகின்றார் அப்படி நான் எந்த ஒரு சந்திப்புக்கும் போகவில்லை. இவர் சொல்லுகின்றார் அப்படி ஒரு சந்திப்பை ஏற்படுத்த போனபடியால் தான் அவர் தடுக்கப்பட்டிருந்தார். நீண்ட அரசியல் வரலாற்றை கொண்ட கட்சி தமிழரசு கட்சி. இந்த நிலையில் கடந்த 1 வருடமாக நீதிமன்றங்களிலே முடங்கி கிடக்கிறது. வழக்கை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கருத்துகளும் மத்திய குழு கூட்டத்தின் போது பேசப்பட்டிருக்கின்றது. வழக்கை இன்னும் இழுத்துக் கொண்டிருந்தால் மக்கள் சலிப்படைந்து விடுவார்கள், வெறுப்படைந்து விடுவார்கள், அல்லது எதிர்ப்புகளை காட்டுவார்கள். இந்த பூகோள அரசியல் முரண்பாட்டுக்கு மத்தியில் தமிழர்களுடைய இனப்பிரச்சனைக்கான விடிவு கிடைக்குமா என்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த முடியுமா? ஏன் அந்த காலத்தில் தினேஷ் குணவர்த்தனா போன்றவர்கள் கதைக்குள்ளே சொல்லுவாங்க, வடக்கு கிழக்கு மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை பொருளாதார பிரச்சனை, அந்த பிரச்சனையை தீர்த்து விட்டா பிரச்சனை இல்லை. மைந்தானந்தன் சொன்னார், சோறும் தண்ணியும் தான் தமிழர்களோட பிரச்சனை, சோத்தையும் தண்ணியையும் கொடுத்து விட்டால் அடங்கி கிடப்பார்கள். விமல் வீரவங்சம் சொன்ன கருத்து, காணாமல் போனவர்களை மண்ணை தோண்டிப்பார்கள். எல்லாரும் கருத்து என்ன, மண்ணுக்குள்ள நாங்கள் புதைச்சி போட்டோம் என்று தான் அர்த்தம். நான் உங்களுக்கு சில போட்டோஸ் காட்டுறேன். அந்த போட்டோஸை பார்க்கும்போது உங்களுக்கு மைண்டில் என்ன நினைக்கிறீங்கன்றது எங்களுக்கு சொல்லுங்க. மாவை சேனாதிரா நெத்திக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்ற அடிப்படையில் இது முகநூல்களில் பலவிதமான விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. இருவரும் தோளோடு தோளாக செல்வது என்பது நாட்டுக்கு பச்சை மண்ணும் சுட்ட மண்ணும் ஒட்டாது என்று சொல்வார்கள். ஆனால் ஆற பச்சை மண் சுட்ட மண் என்று நான் சொல்ல வரவில்லை. ஒருவன் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் சிறப்பு நேர்காணலில் எங்களோடு இணைந்திருக்கிறார் மட்டக்களப்பு மாவட்ட தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவர்கள். வணக்கம். வணக்கம் பிரியங்கா. நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் உங்கள் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் ஆகியோர் ஒன்றிணைந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். தமிழ் கட்சிகள் அனைத்துமே ஒரு நிலைப்பாட்டில் பயணிக்க வேண்டும் என்று. இது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு என்ன? இவர்களுடன் இணைந்து பயணிக்குமா அல்லது தனி வழி செல்லுமா? உண்மையில் தமிழ் மக்களை பொறுத்த மட்டிலும், தமிழ் தேசிய அரசியல்வாதிகளை பொறுத்த மட்டிலும் பிரிந்து செயற்படுவதை விட இணைந்து செயற்பட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். தமிழ் மக்கள் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது அவர்கள், நான் நினைக்கின்றேன், எங்களுடைய உணவுச்சாலையில் ஒன்றாக இருந்து பேசி இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அது ஒரு சாதாரணமாக நாங்கள் சந்திக்கின்ற போது அளவாகின்ற விடயங்கள் தான் அதுவாக இருக்கும். இருந்தாலும் எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடும் என்னவென்றால், நாங்கள் தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கின்ற கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது நாங்கள் கடந்த காலத்திலும் கையாண்டு வந்த ஒரு உபாயம், உத்தி, அல்லது ஒரு மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது எங்களுடைய கட்சி தலைமை, கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்கள், குறிப்பிட்ட இதற்கென்று தெரிவு செய்யப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் பேச வேண்டும், ஒற்றுமையான ஒரு தீர்வை முன்வைக்க வேண்டும், வெவ்வேறுபட்ட முரண்பாடான தீர்வுகளை வைக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றாக ஒரு தீர்வை முன்வைப்பதற்காக பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும், ஒற்றுமையாக ஒரு தீர்வை முன்வைக்க வேண்டும் என்ற விடயத்தில் நானும் உடன்பாடாக இருக்கின்றேன். ஸ்ரீதரனும் உடன்பாடாக இருப்பார். அதே போன்று எமது கட்சியும் கூட ஒற்றுமை, ஒருமித்த முடிவு என்ற விடயத்தில் நாங்கள் மாற்று கருத்துகள் இல்லாமல் ஒன்றாகத்தான் பயணிக்கின்றோம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழரசு கட்சி அமோக வெற்றியை பதிவேற்றி கிழக்கு மாகாணத்தில் தமிழ் தேசியத்தை நிலைநிறுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் கிழக்கு மாகாணத்தில் தமிழரசு கட்சியால் எவ்வாறு அந்த வெற்றியை பெற சாத்தியமானது? அதே மாதிரி வடக்கு மாகாணத்தில் ஏன் தமிழரசு கட்சியால் இந்த வெற்றியை பதிவு செய்ய முடியவில்லை? நல்ல கேள்வி. உண்மையில் கிழக்கு மாகாணத்தில் நாங்கள் விமர்சனங்களை, உள்ளக விமர்சனங்களை, அதாவது எங்கள் வேட்பாளர்களுக்கும் மத்தியில் இருக்கின்ற விமர்சனங்களை நாங்கள் தவிர்த்து வெற்றி பெற வேண்டும், மற்ற எதிர்ப்பக்கமாக இருக்கின்ற கட்சிகளை தோற்கடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் கூட்டிணைந்து செயற்பட்டோம். சில வழிகள் வேட்பாளர்களுக்கு இடையில் முரண்பாடுகள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் நாங்கள் உள்முரண்பாடுகள் என்கின்ற விடயத்தை எங்களோடு வைத்துக்கொண்டு நாங்கள் அங்கிருக்கின்ற சில கட்சிகளை தோற்கடிக்க வேண்டும்.
கடந்த காலத்தில் ராஜபக்ச ஆட்சியின் போது சிலர் வெற்றி பெற்றிருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய செயற்பாடுகள் மக்களுக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடியதாக 4 வருடங்களில் இருந்தது. அந்த அடிப்படையில் அப்படியான கட்சிகளை முதலில் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் அவர்களது செயற்பாடுகளைத்தான் விமர்சித்தோமே ஒழிய எங்களுக்குள் விமர்சனம் செய்யவில்லை. அதாவது நாங்கள் ஒற்றுமையாக பயணித்தோம். அந்த ஒற்றுமை என்ன செய்ததுன்னு சொன்னால் எங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தந்தது. அந்த வெற்றியின் காரணமாக கிழக்கு மாகாணம் எங்களை பொறுத்தமட்டில் ஓரளவு திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு மட்டக்களப்பில் 3 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றோம். திருகோணமலையில் 1 ஆசனம், அம்பாறையில் 1 ஆசனம், ஆகவே 5 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றோம். அதற்கு முன்பு நாங்கள் சில வேளைகளில் 4, 2, 6, 7 ஆசனங்களை கூட கைப்பற்றி இருக்கின்றோம். ஆகவே இருந்த சூழ்நிலையில் வாக்குகள் சிதறடிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் கூட எங்களுடைய அணுகுமுறை எங்களுக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் எங்களுக்கு வெளியில் இருக்கின்ற எதிர்த்தரப்பு கட்சிகளை நாங்கள் விமர்சித்தபடியால் அவர்களுடைய குறைபாடுகளை சுட்டிக்காட்டினோம். ஆட்சி மாற்றமும் ஊழல் மோசடியற்ற தன்மையை நோக்கி செல்லுகின்ற தன்மை இருந்தது. ஆட்சியில் இருந்தவர்களும் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். வீதி அபிவிருத்தி, கட்டட அபிவிருத்தி, அப்படி அபிவிருத்திகளில் சில கமிஷன்கள் கூட பெறப்பட்டிருந்தது. 10 வீதம் 12 வீதம் கமிஷன்களும் பெற்றது. ஆக இந்த குறைபாடுகளை நாங்கள் சுட்டி காட்டியிருந்ததன் காரணமாக மக்கள் எங்களுக்கு வாக்களித்தார்கள். நாங்கள் வெல்லக்கூடியதாக இருந்தது. அடுத்த கேள்வி, வடக்கில் என்ன நடந்தது என்ற கேள்வி ஒன்று இருக்கின்றது. வேட்பாளர்களை தெரிவு செய்கின்ற போது சில வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள் தவிர்க்கப்பட்டிருந்தார்கள். இதன் காரணமாக அந்த வேட்பாளர்கள் அதிருப்தி அடைந்து வெளியேறி சென்றிருந்தார்கள். அப்படியான வேட்பாளர்களும் உள்ளகப்படுத்தப்பட்டு அந்த தேர்தல் நடத்தப்பட்டிருந்தால் நிச்சயமாக வடக்கு மாகாணத்திலும், அது யாழ்ப்பாண மாவட்டத்தில் குறைந்தது 3 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கலாம், கூடியது 4 ஆசனமாக இருக்கலாம். அதுபோல வன்னி தேர்தல் மாவட்டத்திலும் வேட்பாளர் தெரிவில் நாங்கள் தவறுபட்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த விடயத்தை நாங்கள் வெளிப்படையாக ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த வேட்பாளர்கள் தெரிவில் நடைபெற்ற குறைபாடு காரணமாக அதிருப்தி அடைந்தவர்கள் வெளியேறி சென்றார்கள். 3-4 பிரிவாக பிரிந்து அவர்கள் போட்டியிட்டார்கள். இதன் காரணமாக ஒற்றுமையாக இருந்து பெற வேண்டிய அந்த ஆசனங்களை நாங்கள் இழக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஆகவே தேர்தல் எங்களுக்கு கற்பித்த படிப்பினை என்னவென்றால், வடக்கு மாகாணத்தில் அந்த வேட்பாளர்கள் தெரிவில் சில முக்கியமான பேர்வழிகள் தவிர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் தவிர்க்கப்படாமல் உள்ளகப்படுத்த கொண்டு நாங்கள் எவ்வாறு கட்சிக்குள் முரண்பாடு இல்லாமல் செயல்பட்டு அந்த வெற்றியை எதிர்கொண்டோமோ அதே போன்று அவர்கள் செயல்பட்டிருந்தால் என்பிபி கூட அங்கு 3 ஆசனங்களை யாழ்ப்பாணத்தில் பெற முடியாமல் இருந்திருக்கும், வன்னியிலும் பெற முடியாமல் இருந்திருக்கும். இந்த ஒற்றுமை சீர்குலைவும் அடுத்ததாக அவர்களுக்குள் மத்தியில் இருந்த ஒருவரை ஒருவர் குற்றஞ்சாட்டுகின்ற அந்த செயற்பாடுகளும் இந்த விளைவை தந்திருக்கின்றது. இதனை கற்றுக்கொண்டு நாங்கள் சரியான முடிவை எடுத்தால் அடுத்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுவது உறுதி. அடுத்ததாக ஈழத்தமிழர்களுடைய இனப்பிரச்சனை விவகாரத்தில் தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு என்ன? எவ்வாறான தீர்வு திட்டத்தை நீங்கள் முன்னெடுத்து செல்ல விரும்புகிறீர்கள்? அந்த தீர்வு திட்டத்தை அடைவதற்கான வழிவகைகள் என்ன? எங்களுடைய தமிழரசு கட்சியின் இன்னொரு பெயர் இருக்கிறது, சமஷ்டி கட்சி, ஃபெடரல் பார்ட்டி என்று சொல்வார்கள். அதாவது சமஷ்டி முறைமை அல்லது கூட்டாட்சி முறைமை, இதனூடாகத்தான் இந்த தீர்வை, நிரந்தரமான நிலையான தீர்வை பெற முடியும் என்பது. ஏனென்றால் இந்த சமஷ்டி அடிப்படையில் ஆளுகின்ற எந்த நாட்டை எடுத்து பார்த்தாலும் வளர்ந்திருக்கின்றன, வல்லரசாகவும் கூட இருக்கின்றன. அமெரிக்காவை எடுத்து பாருங்கள், ஒரு உலகத்தில் ஒரு நம்பர் 1 வல்லரசாக காணப்படுகின்றது. ரஷ்யாவும் கூட வல்லரசாக இருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த 2, அதை விட கனடா ஒரு பொருளாதார செல்வந்த நாடாக காணப்படுகின்றது. சுவிட்சர்லாந்து ஒரு பலமான நாடாக இருக்கின்றது. பெல்ஜியம், இந்த நாடுகள் எல்லாம் இந்த கூட்டாட்சி முறையின் கீழ் பல்லின சமூகத்தவர்கள் மத்தியில், அல்லது பல நிறங்களை உடையவர்கள், கருப்பர் வெள்ளையர் என்றெல்லாம் இருக்கலாம், பல மதங்களை பின்பற்றுகின்றவர்கள் இருக்கலாம். ஆகவே இந்த கூட்டாட்சி முறை ஒற்றுமையை ஏற்படுத்தி இருக்கின்றது, நாடுகளை வளர்த்தி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இங்கும் ஒரு கூட்டாட்சி முறை, ஒரு சமஷ்டி முறை இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இந்த நாடு வளர்ந்திருக்கும். புலம்பெயர்ந்திருக்கின்ற டயஸ்போராக்கள் அல்லது தமிழ் உறவுகள், புத்திஜீவிகள், பொருளாதார வல்லுநர்கள் எல்லாம் இங்கு வந்து அபிவிருத்தியை மேற்கொள்வதாக இருந்தால் நிரந்தரமான நிலையான ஒரு தீர்வு ஒன்று எட்டப்பட வேண்டும். அந்த நிரந்தரமான நிலையான தீர்வு என்பது கூட்டாட்சி மூலமாக ஏற்படுத்தப்படும். இப்போது எங்களுடைய ஆட்சியை எடுத்து பார்த்தால் 77 வருடங்களாக ஒற்றையாட்சி முறையில் பயணித்திருக்கின்றோம். எங்களுக்கு அபிவிருத்தியை பெற்று தந்திருக்கின்றதா, ஒற்றுமையை பெற்று தந்திருக்கின்றதா, அல்லது சமூகங்களுக்கு இடையில் ஒரு நல்லிணக்கத்தை பெற்று தந்திருக்கின்றதா, சர்வதேச அடிப்படையில் எங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயத்தை பெற்று தந்திருக்கின்றதா, நாங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்திருக்கின்றோமா என்றெல்லாம் பார்க்கின்ற போது எல்லாம் இல்லை என்றுதான் பதில் வருகின்றது. ஆகவே ஒற்றை ஆட்சி முறை தோற்று போயிருக்கின்றது.
ஒற்றையாட்சி முறை தோல்வி அடைந்திருக்கு. 77 வருடங்களாக ஒற்றையாட்சி முறை தோல்வி அடைந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த படிப்பினையை கற்றுக்கொண்டு ஒரு கூட்டாட்சி முறையின் கீழ், கூட்டாட்சி முறை என்பது பிரிவினை அல்ல, உங்களுக்கு தெரிய வேண்டும். அமெரிக்கா பிரிந்திருக்கின்றதா? இல்லை. கனடா பிரியவில்லை, சுவிட்சர்லாந்து பிரியவில்லை, இந்தியா பிரியவில்லை. எல்லாம் ஒற்றுமையாக பலமாகத்தான் இருக்கின்றார்கள். பொருளாதாரத்திலும் வளர்ந்திருக்கின்றார்கள், கல்வியில் வளர்ந்திருக்கின்றார்கள், தொழில்நுட்பம், விஞ்ஞானம் எல்லாவற்றிலும் வளர்ந்திருக்கிறார்கள், விவசாயத்துறை எல்லாவற்றிலும் வளர்ந்திருக்கின்றார்கள். எனவே நல்ல முன்னுதாரணங்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் சொல்லுவது கூட்டாட்சி முறை பொருத்தமான ஒரு ஆட்சி முறை. இதில் பிரிவினை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஆகவே பல்லின மக்கள் தங்களுடைய பிரதேசங்களில் சுயாட்சி அடிப்படையில், அதாவது உள்ளக சுயநிர்ணயம், வெளியக சுயநிர்ணயம் என்று இருக்கின்றது. வெளியக சுயநிர்ணயம் என்பது பிரிந்து போவது. ஆனால் பிரிந்து போகின்ற சுயநிர்ணயத்தை பற்றி நாங்கள் கதைக்கவில்லை. உள்ளக ரீதியாக அந்தந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் தங்களுடைய மண்ணில் சுதந்திரமாக வாழ்வது, மற்றவர்கள் தலையீடு இல்லாமல் வாழ்வது, அதிகாரங்களை, உங்களுக்கு தெரியும் சமஷ்டி என்று சொல்ல போகின்ற போது சிலருக்கு அது விளக்கம் தெளிவில்லாமல் இருக்கின்றது. மத்திய அரசிடம் அதிகாரங்களை குவித்து கொண்டு ஆளுகின்ற ஆட்சி முறை ஒற்றையாட்சி முறை. அதுதான் இலங்கையில் நடந்தது. கொழும்பில் அதிகாரங்களை குவித்து வைத்துக் கொண்டு மற்ற பகுதிகளில் அதிகாரங்களை முறையாக பகிராமல் செய்யப்படுகின்ற ஆட்சி முறை. இது வரலாற்று ரீதியாக 77 ஆண்டுகளில் பார்க்கின்ற போது தோல்வியில் முடிந்திருக்கின்றது. அங்கு அடிப்படைவாதம் அதிகரித்திருக்கின்றது. 74% பெரும்பான்மை இன மக்கள் 26% மக்களை இரண்டாந்தர பிரஜைகளாக வைத்துக் கொண்டு ஆளுகின்ற ஒரு ஆட்சி முறை போன்று அது அமைந்திருக்கின்றது. நிச்சயமாக பார்த்தால் இன ஒற்றுமை ஏற்படவில்லை, மத நல்லிணக்கம் ஏற்படவில்லை. எனவே அந்த தோல்வியடைந்த ஆட்சி முறையை தொடர்ந்து நாங்கள் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு நாங்கள் தவறான பாதையில் செல்வதை விட கூட்டாட்சி முறையின் கீழ் சிங்களவர், தமிழர், முஸ்லிம்கள், பரங்கியர், மலாயர் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வதற்குரிய ஒரு பாதையாக அது அமைந்திருக்கின்றது. அதைத்தான் நாங்களும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றோம். ஆனால் நீங்கள் அடுத்த பக்கமாக பார்த்தால் ஆட்சியாளர்கள் அப்படி என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்று பார்த்தால், நாங்கள் பலமாக இருந்தபோது அவர்கள் சமஷ்டியை தருவதற்கு தயாராக இருந்தார்கள். ஒரு பக்கம் போராட்டம், ஒரு பக்கம் அரசியல் என்று பார்க்கக்குள்ள சமஷ்டியை தரலாம் என்ற நிலையில் இருந்தார்கள். நாங்கள் போராட்டம் பலவீனமாக போனதன் பின்னர் அவர்கள் இதைவிட குறைத்து கொடுக்கலாம் என்றுதான் யோசிக்கின்றார்கள். இந்த 13வது திருத்தம் என்பது ஒரு சமஷ்டி அல்ல, ஒற்றையாட்சி முறையில் செய்யப்பட்ட ஒரு குறைந்தளவான ஒரு அதிகார பரவலாக்கம், அதிகார பகிர்வு. அந்த அதிகாரத்தை எப்போதும் மத்திய அரசு வலது கையால் கொடுத்து இடது கையால் பறிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. எனவே அந்த ஆட்சி முறை, இந்த மாகாண சபை ஆட்சி முறைக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்கள் சரியாக இருந்திருந்தால் அத்துமீறிய குடியேற்றங்கள் வந்திருக்காது, காணிகள் பறிக்கப்பட்டிருக்காது, அல்லது வெளிநாடுகளிலிருந்து நிதிகளை பெறக்கூடிய வசதிகளை சரியாக இருந்தால் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். புலம்பெயர்ந்தவர்கள் நம்பிக்கையோடு முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருந்திருக்கும். எனவே தமிழரசு கட்சி ஒரு சமஷ்டி கட்சி என்ற அடிப்படையில் அந்த கட்சி ஒரு சமஷ்டி முறையான கூட்டாட்சி முறையை விரும்புகின்றது. அது பிரிவினை அல்ல, அகச்சுய நிர்ணயம், உள்ளக ரீதியாக அதிகாரங்களை பகிர்ந்து கொண்டு மத்திய அரசுக்கு என்று குறிப்பிட்ட அதிகாரங்கள், மத்திய அரசின் அதிகாரங்களில் மாநில அரசுகள், மாகாண அரசுகள் தலையிடக்கூடாது, மாகாண அரசுகளின் அதிகாரங்களில் மத்திய அரசு தலையிடக்கூடாது. உதாரணமாக வெளியுறவு மத்திய அரசிடம் இருக்கும், பாதுகாப்பு மத்திய அரசிடம் இருக்கும், சர்வதேச போக்குவரத்து மத்திய அரசிடம் இருக்கும், சர்வதேச வர்த்தகம் மத்திய அரசிடம் இருக்கும், நாணய கொள்கை, நாணயத்தை பற்றிய கொள்கைகள் மத்திய அரசிடம் இருக்கும். இவ்வாறு முக்கியமான அதிகாரங்களை மத்திய அரசு எடுத்துவிட்டு மீதி அதிகாரங்களை மாநிலங்கள் பகிர்ந்து கொடுக்கின்ற ஒரு முறை இருக்கின்றது. சுவிட்சர்லாந்தில் பார்த்தால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இராணுவ அதிகாரத்தை கூட கொடுத்திருக்கின்றார்கள். அப்படி பார்த்து அவர்கள் பிளவடையவில்லை, நல்ல ஆரோக்கியமான அரசுகளாக இருக்கின்றபடியால் அந்த உதாரணங்களை அடிப்படை பார்க்கலாம். எங்களுடைய நாட்டில் சிறிய நாடு, சுவிட்சர்லாந்து சிறிய நாடு தான், அந்த நாட்டில் இப்படி ஒரு ஆட்சியை செய்து பார்த்தால் சில வேளைகளில் ஒரு அறகலைய போராட்டத்தின் போது ஒரு சிங்கள ஒரு சகோதரி சொல்லியிருந்தார், நாங்கள் சில வேளைகளில் இதனை அவர்கள் போராடி அவர்களோட கையில் கொடுத்திருந்து அவர்கள் அந்த பகுதியை அபிவிருத்தி செய்துவிட்டு, அவர் பேர் சொன்னார், பிரபாகரன் பேர் சொன்னார், அதையும் அபிவிருத்தி செய்துவிட்டு அவர்கள் எங்களுக்கும் கூட உதவி செய்திருப்பார்கள் ஒரு சிங்கள சகோதரி சொல்லியிருந்தார். இதெல்லாம் ஒரு மாற்று சிந்தனைகள் அல்லது ஒரு வகையில் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்களாக கூட இருக்கலாம்.
அடுத்ததாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் அவர்கள் அண்மையில் அயலக தமிழர் தின நிகழ்வுக்காக தமிழ்நாட்டு அரசின் அழைப்பின் பேரில் இந்தியா செல்ல முற்பட்ட போது விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாக இருந்தது. அதிலும் குறிப்பாக குறிப்பிட்ட ஒரு தரப்பு தான் சிஐடி மூலம் ஸ்ரீதரன் அவர்களை தடுத்து நிறுத்தியதாக செய்திகள் வெளியாக இருந்தது. இந்த நிலையில் தமிழரசு கட்சியின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஒருவர் ஸ்ரீதரன் அவர்களுடைய புகைப்படத்தை முகநூலில் பதிவேற்றி விமான நிலையத்தில் அவ்வாறான எந்த ஒரு தடைகளும் நடைபெறவில்லை அப்படி என்ற விடயத்தை தெரிவித்திருந்தார். உண்மையில் அங்கு என்ன நடந்தது, யார் சொல்வது உண்மை? இது விடயம் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் ஒரு சிறப்புரிமை தொடர்பாக ஸ்ரீதரன் அவர்கள் உரையாற்றியிருந்தார். நீங்களும் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அதற்கு எங்களுடைய சபை முதல்வராக இருக்கின்ற பிமல் ரத்நாயக் அவர்கள் பதிலளித்திருந்தார். அது அங்கு நடந்த விடயம் ஒரு துர்ப்பாக்கியமான விடயம். அவ்வாறு எதுவும் அவர் செல்வதற்கு தடையாக இருக்கவில்லை. குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பயணத்தின் போது தடை செய்வதாக இருந்தால் ஒன்றில் நீதிமன்றம் அவருக்கு தடை உத்தரவு விதித்திருக்க வேண்டும். அது நடக்கவில்லை. அல்லது சபாநாயகர் அவர் செல்வதற்கு அனுமதிக்கக்கூடாது என்ற ஏதோ ஒரு தடை உத்தரவு சொல்லியிருக்க வேண்டும். இந்த ரெண்டு சம்பவங்களும் நடைபெறவில்லை. கூட சென்ற எங்களுடைய சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரவு ஹக்கீம் அவர்களும் அந்த இடத்துல விவாதித்திருக்கின்றார். அப்படி எதுவும் இல்லாத இடத்தில் ஒரு மிரட்டல், அதாவது வழக்கமாக ஸ்ரீலங்காவில் இருக்க சட்டத்தை ஒரு பக்கம் தூக்கி வைத்துவிட்டு தங்களுடைய விருப்பத்திற்கு அமைவாக சில செயல்பாடுகளை முன்னெடுப்பது. ஆகவே யாரோ ஒருவர் பிழையான தவறான ஒரு வழிகாட்டலை செய்து இருக்கின்றார். அதன் அடிப்படையில் அந்த விடயத்தை தலையில் தூக்கி கொண்டு அங்கிருக்கின்ற அதிகாரிகள் தங்களுடைய சட்டத்தை மீறி செயல்பட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர் பின்னர் வந்தபோது கூட அவர் கைது செய்யப்படவில்லை. பின்னர் ஒரு தவறு நடந்திருக்கின்றது என்பதை ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். பாராளுமன்றத்திலும் கூட ஒரு தவறு என்பதுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே ஒரு சிறுபான்மை தமிழ் தேசிய இனத்தை சேர்ந்தவர்களை சீண்டுகின்ற போக்கு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த சில அதிகாரிகளிடம் இருக்கின்றது. அப்படியான ஒரு செயல்பாடு தான் நடந்திருக்கின்றது. அதை விடவும் இந்த விடயம் சம்பந்தமாக அவருடைய பேச்சை பார்த்தீர்கள் சொன்னால் அவர் அதுக்குரிய விளக்கத்தை சரியாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே இது வழக்கமாக ஒரு மேலாதிக்க முறை ஒன்று இருக்கின்றது. பெரும்பான்மை இனத்தவர்கள் என்றால் அவர் மேலாதிக்கவாதிகள், சிறுபான்மை இனத்தவர்கள் என்றால் அவர் அடங்கி போக வேண்டியவர்கள் என்ற ஒரு சிந்தனை ஒன்று காணப்படுகின்றது. இது சட்டத்துக்கு அப்பாற்பட்ட முறையில் சில மனங்களில் குடிகொண்டிருக்கின்றது அந்த எண்ணம். அந்த அடிப்படையில் தான் அவரை அந்த இடத்தில் அசௌகரியப்படுத்த வேண்டும், அல்லது அவரை தடுக்க வேண்டும், அல்லது அவரை பயமுறுத்த வேண்டும், அல்லது அந்த கூட்டத்திற்கு அவர் செல்லக்கூடாது என்ற அடிப்படையில், ஒரு அழுக்காறு அடிப்படையில், இது ஒரு பொறாமை அடிப்படையில் சிலர் வஞ்சகத்தனமாக செய்த ஒரு செயல்பாடாக நான் கருதுகின்றேன் இந்த விடயத்தை. அதாவது சில ஈகோ பிரச்சனை இருக்கின்றது சிலருக்கு. ஆகவே அந்த ஈகோ அடிப்படையில் அவரை தடுத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி அறுதி பெருமையுடன் ஆட்சியேறிய அனுர அரசாங்கத்தின் தற்போதைய செயற்பாட்டு நிலைமை எவ்வாறு உள்ளது? தமிழர்களுடைய விவகாரத்தில் அவர்களுடைய செயற்பாட்டு நிலைமை திருப்திகரமாக உள்ளதா? அவர்கள் ஆட்சி பீடமேறி நான் நினைக்கிறேன் இன்னும் 3 மாதங்கள் கடக்கவில்லை. 3 மாதத்திற்குள் அவர்கள் பிரமாதமாக மாயாஜாலங்கள் மந்திர வித்தைகளை காட்டுவார்கள் என்றும் எதிர்பார்க்க முடியாது. 77 ஆண்டுகளாக இந்த நாட்டில் பலவிதமான நெருக்கீடுகள் அல்லது இடையூறுகள் அல்லது குழப்பங்கள் கூச்சல்கள் நடைபெற்றிருக்கின்றது. இன்றைக்கு கிளீன் ஸ்ரீலங்காவை பற்றி கொண்டு வந்திருந்தார்கள். கிளீன் ஸ்ரீலங்கா கொண்டு வருகின்றார்கள் சொன்னால் இந்த நாடு தூய்மையான நாடாக இல்லை, ஒரு தூய்மையற்ற நாடாக அல்லது அசுத்தமான ஒரு நாடாக இருக்கின்றது என்றுதான் அவர்கள் கருதுகின்றார் போல் இருக்கின்றது. ஆகவே இவர்கள் உண்மையில் இதற்கு முன்பு ஆட்சி அமைத்து ஆட்சி செய்த அனுபவங்கள் குறைந்தவர்கள் என்ற அடிப்படையில் கோட்பாட்டு ரீதியாக அல்லது எண்ணக்கரு ரீதியாக நல்ல சிந்தனைகள் இருக்கின்றன. இலங்கை அரசியல் வரலாற்றில் ஒரு மாற்றம். இதுவரையில் வலதுசாரிகள் அல்லது முதலாளித்துவ சிந்தனையுடைய வலதுசாரிகள் நாட்டை ஆட்சி செய்து வந்திருக்கின்றார்கள். அந்த தளத்திலிருந்து மாறி ஒரு இடதுசாரி சிந்தனையுடையவர்கள், தொழிலாளர் வர்க்கத்தை பற்றி சிந்திக்கின்றவர்கள் இந்த ஆட்சி பீடம் ஏறி இருக்கின்றார்கள். எனவே இவர்கள் சரியாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதேவேளை தாங்கள் செய்கின்ற விடயம் பிழையாக போகக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். இதால சில விடயங்களை செய்வதற்கு அஞ்சுகின்றார்கள். தாங்கள் செய்கின்ற விடயம்
பிழையாக போய்விட்டால் விமர்சனத்துக்கு உள்ளாக வேண்டும் என்றும் பயப்படுகின்றார். இதால் இந்த காரணத்தால் தாமதங்கள் ஏற்படுகின்றன. எனவே நான் சொல்லுகின்றேன், புதிய ஆட்சியாளர்கள் இந்த 3 மாதத்திற்குள் பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய கால அவகாசம் இருக்கவில்லை. அதேவேளை நான் சொல்லக்கூடியது என்னவென்றால், ஏதோ நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு திட்டம் அவர்களிடம் இருப்பது போல எனக்கு தெரியவில்லை. எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு திட்டம் இருக்க வேண்டும். அந்த தீர்வு திட்டம் ஒரு கூட்டாட்சி முறையில், சமஷ்டி முறையில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அவர்களிடம் அப்படி ஒரு தீர்வு திட்டம் இருக்கின்றதா என்றது கேள்வியாக இருக்கின்றது. ஆனால் அவர்கள் தேர்தலின் போது சொன்ன பல விடயங்கள் இருக்கின்றன. மாகாண சபை முறையை மாற்ற மாட்டோம் அப்படியெல்லாம் சொன்னவர்கள். ஆகவே அவர்கள் இந்த விடயத்தில் தெளிவான ஒரு சிந்தனையோடு, தெளிவான நிலைப்பாட்டோடு இருப்பது போல் தெரியவில்லை. ஆனால் இந்த ஊழல், மோசடி, லஞ்சம், திருட்டு, வீண்விரயம், கடத்தல், கப்பம் இப்படியான செயற்பாடுகள் நடந்திருக்கின்ற போது இவற்றுக்கு ஒரு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அந்த நினைவுகள் செயல்பாடுகளாக மாற வேண்டும். மாறுமா என்பதும் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. என்றால் அதிகாரிகள் பலர் பழைய அரசாங்க முறைகளிலிருந்து அவர்களுடைய மனப்பாங்குகள் மாற்றமடையாமல் இருக்கின்ற போது, ஒரு தடவை சுனில் ஹந்தனத்தி அமைச்சர் சொல்லியிருந்தார், நாங்கள் அன்று அரசியல்வாதிகளோடு நாங்கள் மோதினோம், இப்போது நாங்கள் அதிகாரிகளோடு மோதிக்கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நீண்ட 77 வருஷத்தில் பல்வேறுபட்ட குறைபாடுகளோடு நகர்ந்த இந்த கட்டமைப்பை 3 மாதத்துக்குள் மாற்றி அமைப்பது என்பது கடினமான ஒரு விடயம். ஆகவே நாங்கள் எடுத்தவுடன் தவறுகளை சுட்டி காட்டுவதை விட கால அவகாசம் கொஞ்சம் கொடுத்து பார்க்க வேணும். அதுக்குள்ளே அவர்களுக்கு அந்த பெரும்பான்மை என்பது அமோகமாக கொடுக்கப்பட்டிருக்குது. விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின் கீழ் 159 ஆசனம் எடுப்பது சாதாரண விடயம் இல்லை. சமாதான தேவதையாக வந்த சந்திரிகா 62.25% ஜனாதிபதி தேர்தலில் வாக்குகளை பெற்றுவிட்டு அவர் பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகள் 105 தான் கிடைத்தது. அதனை ஆட்சி அமைப்பதற்கு 113 வேண்டும். அப்போ அஸ்ரப் அவர்களுடைய முஸ்லீம் காங்கிரஸ் 7, சந்திரசேகரன் 1, 113 மட்டுக்கு மட்டாக தான் ஆட்சி அமைச்சவர். அதை விட இவர்களுக்கு அமோகமான பெரும்பான்மை. எனவே அவர்களுக்கு இந்த அரசாங்கம் தளர்ச்சியாக இருக்கின்றது, பலம் இல்லாமல் இருக்கின்றது என்று சொல்ல முடியாது. ஆகவே அவர்கள் செய்யக்கூடிய விடயங்களை விரைவாக செய்தால் நல்லதாக இருக்கும். காலம் தாழ்த்தினால் டிலே இஸ் டேஞ்சரஸ் என்று சொல்வார்கள். டிலே இஸ் த டேஞ்சரஸ். அவை காலம் கடத்துவது என்பது அபாயமாக, பயங்கரமாக மாறிவிடும். எனவே அவர்களுக்கு தேசிய இனப்பிரச்சனையில் கை வைப்பதற்கு பயப்படுகின்றார்கள். இந்த அடிப்படைவாதிகள், அடிபட்டு கிடக்கின்ற வாதிகள் மீண்டும் விஸ்வரூபம் எடுப்பதற்கு தேசிய இன பிரச்சனையை கை வைத்தால் பிரிவினைவாதத்தை செய்கின்றார்கள் அப்படி என்று பயப்படுகின்றார். ஆனால் பயந்து கொண்டு இருக்கக்கூடாது. துணிகரமான முறையில் எந்த பிரச்சனையும் கையாள்வதற்கு அவர்கள் முன்வர வேண்டும். அதை செய்யக்கூடிய மனோ வலிமை, தேசிய இன பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மனோ வலிமை அவர்களுக்கு இன்னும் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. அவர்களும் வெளிப்படையாக பழகின்ற போது அந்த இனவாதம், மதவாதம் இருக்கக்கூடாது, மொழிவாதம் இருக்கக்கூடாது, எல்லாரும் சமத்துவமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். ஆனால் சில தவறுகள் விடுகின்றார்கள். சுருக்கமாக சொல்ல போனோம் என்றால், இந்த கிளீன் ஸ்ரீலங்கா அமைக்கின்ற போது 18 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இந்த 18 உறுப்பினர்களில் பல்லின சமூகத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இடம்பெறவில்லை. குறிப்பாக தமிழர்கள், முஸ்லீம்கள் அல்லது மலையக தமிழர்கள், மலாயர், பரங்கியர் போன்ற இனத்தவர்கள் இருக்கவில்லை. ஒரு வீதாசார அடிப்படையில் பார்த்தாலும் 10ல் 7 சிங்களவர்கள் இருந்தால் 3 சிறுபான்மை இனத்தவர்களாக இருக்க வேண்டும். மற்ற 8க்கும் இன்னும் ஒரு 2 போட்டாலும் 5 பேராவது அதில் இடம்பெற்றிருந்தால் நம்பிக்கையை ஊட்டக்கூடியதாக இருக்கும். அப்படி பார்த்தால் கடந்த அரசாங்கத்தில் தொல்லியல் ஆணைக்குழு அமைக்கின்ற போது 16 பேரை போட்டார்கள். 16 பேர பிக்குகளும் இருந்தார்கள், ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகளும் இருந்தார்கள். அதிலும் கூட தமிழ் பேசும் சமூகத்தைச் சேர்ந்த தமிழர்களோ முஸ்லீம்களோ இருக்கவில்லை. அவர்களும் அடாவடித்தனமான வேலைகளை செய்தார்கள். இந்து கோயில் இருந்த இடங்கள் எல்லாம் பௌத்தாலயங்கள் இருந்த என்ற அடிப்படையில் அவர்கள் அந்த இடத்தில் பௌத்த ஆக்கிரமிப்பு அல்லது மேலாதிக்கத்தை செலுத்த ஒழிக்கிட்டார்கள். உங்களுக்கு தெரியும், வவுனியா, முல்லைத்தீவு போன்ற பகுதிகள் எல்லாம், பெடுக்குநாரி மலை போன்ற இடங்களில் நடந்த விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆகவே நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், இவர்கள் நியமனத்தின் போது ஒரு தவறு விட்டார்கள். அது அவர்கள் நியாயப்படுத்த முடியாது. பல்லின சமூகத்தில் நம்பிக்கையை கட்டி எழுப்புவதாக இருந்தால் ஆணைக்குழுக்கள் அமைக்கின்ற போது அந்த ஆணைக்குழுக்களில் பெரும்பான்மை இனத்துக்கு அடுத்ததாக வாழுகின்ற
சமூகங்களின் பிரதித்துவமும் அவசியம். இன்றைக்கு பார்லிமெண்ட்டில் சொல்கிறார்கள் தங்கள்கிட்ட முஸ்லீம் எம்பிக்கள் மந்திரிகள் இருக்கின்றார்கள், தமிழ் எம்பிக்கள் மந்திரிகள் இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆணைக்குழுக்கள்லையும் இருக்கத்தானே வேண்டும், அந்த அதிகாரிகளையும் இல்லாது விட்டால் சந்தேகங்கள் ஏற்படும். சந்தேகங்கள் பிறகு முரண்பாடுகளை தோற்றுவிக்கும். முரண்பாடுகள் சில வேளைகளில் மோதல்களை உருவாக்கும். ஆகவே அதனை செய்யாதது ஒரு குறைபாடு. புவிசார் அரசியலில் எப்போதுமே இலங்கை, சீனா, இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்குள் சிக்கியிருக்கும் என்று ஆய்வாளர்கள் கூறுவார்கள். இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்று கடந்த மாதம் தன்னுடைய முதலாவது வெளிநாட்டு பயணமாக இந்தியா சென்றிருந்தார். அதைத் தொடர்ந்து இந்த மாதம் கடந்த 14ஆம் தேதி சைனா சென்றிருந்தார். இந்த நிலையில் அனுர அரசாங்கம் ஒரு நாடு சார்ந்து செயற்படுமா அல்லது இவர்கள் அனைத்தையுமே இணைத்து கொண்டு பயணிக்குமா? அத்தோடு இந்த பூகோள அரசியல் முரண்பாட்டுக்கு மத்தியில் தமிழர்களுடைய இனப்பிரச்சனைக்கான விடிவு கிடைக்குமா என்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த முடியுமா? தமிழ் மாதவனை மேய்ச்சல் தரை விவகாரம் கிழக்கு மண்ணின் அவலக்குரலாக தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இனியாவது இந்த பணியாளர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கப்படும். மயிலத்தமிழ் மாதவனை என்கின்ற பிரதேசத்தில் அம்பாறை, பொல்நறுவை பிரதேசங்களிலிருந்து பெரும்பான்மையினத்தவர்கள் குடியேறி இருக்கின்றார். சட்டத்திற்கு அப்பால் குடியேறி இருக்கின்றார்கள். அடுத்த விடயம், நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும், அதுவும் மீறப்பட்டிருக்கிறது. எனவே சட்டவாட்சி பற்றி பேசுகின்ற ஜனாதிபதி அனுரகுமார் அவர்கள் நிச்சயமாக அவர்களை வெளியேற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. நாங்களும் எதிர்பார்த்தோம், உடனடியாக அதை செய்திருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல அவர் கை வைக்காமல் இருக்கிறார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்று கடந்த மாதம் தன்னுடைய முதலாவது வெளிநாட்டு பயணமாக இந்தியா சென்றிருந்தார். அதைத் தொடர்ந்து இந்த மாதம் கடந்த 14ஆம் தேதி சைனா சென்றிருந்தார். இந்த நிலையில் அனுர அரசாங்கம் ஒரு நாடு சார்ந்து செயற்படுமா அல்லது இவர்கள் அனைத்தையுமே இணைத்து கொண்டு பயணிக்குமா? இது ஒரு இருதலை கொல்லி எறும்பு போன்ற ஒரு விடயம்தான். ரெண்டு பக்கம் பிரச்சனை இருக்குது. ஆகவே அவர்கள், நான் நினைக்கின்றேன், 2 நாடுகளையும் பயன்படுத்த போகின்றார்கள். பயன்படுத்தி கொண்டு ஏதோ பொருளாதார ரீதியாக ஒரு அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதை செய்ய போகின்றார்கள். ஆனால் இந்த 2 நாடும் முரண்பட்ட நாடுகளாக இருக்கின்றபடியால், துருவ நாடுகளாக இருக்கின்றபடியால் அடிக்கடி சந்தேகங்கள் ஏற்படும். நக்குண்டார் நாவலந்தார்னு சொல்வார்கள். கடன்பட்டான் நெஞ்சம் போலே கலங்கினானே இலங்கை வேந்தர் என்று சொல்வார்கள் ராவணனை பற்றி சொல்லக்குள்ள. ஆகவே கடன்பட்டவர்களும் சரி, அல்லது போய் நாங்கள் ஒரு நாட்டில் கூடுதலாக தங்கி நிற்கிறார்களும் சரி, அவர்கள் கட்டாயமாக கஷ்டப்படுவதுதான் இயற்கை. அவர்கள் கஷ்டப்பட்ட பரவாயில்ல, நாடு கஷ்டப்படுற சூழ்நிலைக்கு இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே ஒரு பஞ்சையின் நெருப்பையும் பக்கத்தில் வச்சு கொண்டு எரியாமல் பார்த்து கொள்ளுகின்ற செயல்பாட்டை அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் செய்ய வேண்டும். மாவை சேனாதிரா நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்ற அடிப்படையில் இது முகநூல்களில் பலவிதமான விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. இருவரும் தோளோடு தோளாக செல்வது என்பது நாட்டுக்கு பச்சை மண்ணும் சுட்ட மண்ணும் ஒட்டாது என்று சொல்வார்கள். ஆனால் ஆற பச்சை மண் சுட்ட மண் என்று நான் சொல்ல வரவில்லை.